இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டெஸ்ட் நம்பர் 10ஓட மேக்ஸ் சொல்யூஷன்ஸ். ஸோ நம்ம இப்போ டேரெக்டாக ஃபர்ஸ்ட் கொஷின் போயிடலாம். கொஷின் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா, ஒரு டிராஃபிக் சிக்னலில் 3 லைட்ஸ் வந்து வெவ்வேறு டைமிங்கில் பிளிங்க் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது திரும்ப ஒன்றா எப்போ வந்து திரும்ப பிளிங்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அது வந்து 8:20 வந்து பிளிங்க் ஆகுது. திரும்ப எப்போ மூணுமே ஒன்றா பிளிங்க் ஆகும்னு கேட்குறாங்க. ஒன்றுக்கு கூட டைமிங் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் லைட் வந்து 48 செகண்ட், செகண்ட் லைட் வந்து 72 செகண்ட், தேர்ட் ஒன் வந்து 108 செகண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் சர்க்கிளை சுற்றி ஓடுறது இல்லை இந்த மாதிரி லைட் சிக்னல் இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்து டைமிங் திரும்ப எப்போ ஒன்றா அவங்க மெர்ஜ் ஆகாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாலே நீங்கள் மூணுத்துக்கும் எல்சிஎம் எடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம 48, 72, 108 இது நான் மூணுத்துக்கும் எல்சிஎம் எடுக்க போகிறோம். இது மூணுத்துக்கும் நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்சிஎம் நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்கள். சரி நான் போடுறேன். 24 2 வச்சு போட்டால் 2 வச்சு போட்டால் 24, 36, 54 கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் அப்படியே போட்டுக்கிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா எல்சிஎம் வேல்யூ 432 கிடைக்கும். எல்சிஎம் ஈக்குவல் டு 432. ஸோ அந்த 432ங்கிறது செகண்ட்ஸ். இங்கே யூனிட் எல்லாமே செகண்ட்ஸில் கொடுத்துருப்பாங்க, வினாடிகள்னு சொல்லிட்டு. ஸோ அப்படின்னா அந்த 432வும் செகண்ட்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த 432 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் திரும்ப எல்லாமே ஒன்றா பிளிங்க் ஆகும். ஸோ 432 செகண்ட்ஸை நம்ம மினிட்ஸுக்கு மாற்றணும்னா 432ல் எத்தனை மினிட்ஸ் இருக்குன்னா 432 டிவைடட் பை 60 போட்டிங்கன்னா டோட்டலாக 7 minutes 12 seconds கிடைக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் அது எப்போ வந்து ஒன்றா பிளிங்க் ஆயிருக்குன்னா 8 நிமிஷம் 20 செகண்டில் பிளிங்க் ஆயிருக்கு. அப்போது 7 minutes 12 seconds அது கூட ஆட் பண்ணணும். 8 hours 20 minutes 00 seconds. இப்போ வந்து 7 minutes 12 seconds இது கூட ஆட் பண்ணால் 8 hours 27 minutes 12 secondsனு ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் டி இதுதான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் வந்து செகண்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா HCF கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா a² b⁴ ப்ளஸ் 2a² b², அடுத்த வேல்யூ என்னன்னா ab⁴ மைனஸ் 4a² 9. இப்போ HCFன்னு கேட்டிருக்கிறதுனால என்ன பண்ணணும்னா இதுலேருந்து காமனாக என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வெளியில் எடுத்துடணும். இதில் காமனாக என்னென்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது a² b² தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு a² b² நீங்கள் காமனாக வெளியில் எடுத்துருங்க. a² b² இது காமனாக வெளியில் எடுத்துட்டிங்கன்னா ரிமைனிங் இருக்கிறது b² ப்ளஸ் 2. ஃபஸ்ட்டு வேல்யூவில் இதான் இருக்கிறது காமனாக. அடுத்த இதுலேயும் அதே மாதிரி a² b² காமனாக வெளியில் எடுத்துட்டிங்கன்னா என்ன இருக்குன்னா ab⁴ இருக்கும். ஏன்னா ஸ்கொயர் வெளியில் வந்துடுச்சு. மைனஸ் 4a² வெளியே எடுத்தாச்சு. அப்படின்னா b⁴ ரிமைனிங் 7 இருக்கும். ஸோ HCFனாலே ரெண்டுத்துலையும் என்ன காமனாக இருக்குன்னு பார்க்கணும். இது ரெண்டுத்துலையுமே காமனாக இருக்கிறது என்னன்னா a² b² அப்படின்னா அதுதான் ஆன்சர். a² b² தான் இதுக்கான ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பரோட கூடுதல் சம் வந்து 187 சொல்லியிருக்காங்க. அதோட HCF வந்து 17 சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டு நம்பரை ஆட் பண்ணும்போது 187 கிடைக்குது, HCF வந்து 17 கிடைக்குது. அப்படின்னா அந்த ரெண்டு நம்பருமே 17ஓட மல்டிப்ளிகேஷனாக தான் இருக்கணும். ஸோ அதுதான் நமக்கான கீ பாயிண்ட்டே. இப்போது 1 போட்டுனா 187, HCF கண்டுபிடிச்சா 17, அந்த மாதிரி வர எத்தனை நம்பர்ஸை வந்து நம்மளால் ஃப்ரேம் பண்ண முடியும் அதுதான் கேட்குறாங்க. கண்டிப்பாக அந்த ரெண்டு நம்பருமே 17ஓட டேபிள், அதாவது 17ஓட மல்டிப்ளிகேஷனாக தான் இருக்கும். ஸோ 1 × 17ன்னு போட்டிங்கன்னா 17 கிடைக்கும். அடுத்து 2 × 17 34,
3 into 17 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? 51 கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து 4 into 17 போட்டிங்கன்னா 68 கிடைக்கும். அடுத்து 5 into 17 போட்டிங்கன்னா 85 கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம லைனாக எழுதிக்கிட்டே போகணும். இப்போ இதில் என்ன கண்டிஷன்னா 2 நம்பர் ஆட் பண்ண போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து 17ஓட மல்டிப்ளிகேஷன் தான் ரெண்டுமே. ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் 17 இருந்தால் ரெண்டாவது நம்பர் என்னவா இருக்கும்னா 187ல் 17 போனால் 170. ஸோ இது ரெண்டுத்துக்கும் HCF 17 வருமானு பார்க்கணும். ஸோ கண்டிப்பாக வரும். ஸோ இந்த ஒரு ஜோடி வரும். அடுத்து 34 எடுத்துக்கணும். 34 இப்போ 187லேருந்து 34 மைனஸ் பண்ணால் 153 கிடைக்கும். ஸோ இதுவும் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ 17 தான் HCF. நெக்ஸ்ட் ஒன் வந்து 51. 51க்குள்ள 187 மைனஸ் பண்ணோம்னா 187லேருந்து 51 மைனஸ் பண்ணால் 136 கிடைக்கும். ஸோ இதுவும் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. நெக்ஸ்ட் ஒன் வந்து 68. இதெல்லாம் HCF நீங்களே செக் பண்ணி பாருங்க. 68 கூட 187ல் 68 மைனஸ் பண்ணால் 117 கிடைக்கும். சாரி 119 கிடைக்கும். ஸோ இதுவும் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா 85. 85 கூட நமக்கு வந்து அதாவது 187ல் 85 போனால் ரிமைனிங் வந்து 102 இருக்கும். ஓகேங்களா? ஸோ 102 இதுவும் வந்து கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. நெக்ஸ்ட் நம்பர் போனீங்கன்னா 85 கூட அடுத்து 6 into 17 போட்டிங்கன்னா 102ன்னு கிடைக்கும். அப்படியே திரும்ப ரிவர்ஸில் இந்த 5 ஆர்டர் ரிவர்ஸில் போகும். ஸோ அப்படின்னா நமக்கு மேக்ஸிமம் 5 இந்த 5 செட் ஆஃப் நம்பர்ஸ் மட்டும்தான் இந்த கூட்டினா 187 அதோட HCF 17 வர மாதிரி இருக்கிறது இந்த 5 செட் மட்டும்தான். ஸோ நமக்கு ஆன்சர் வந்து 5. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா 2 நம்பரோட கூட்டுத்தொகைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 2 நம்பரோட கூடுதல் சம் வேல்யூ வந்து 45. அதோட டிஃப்ரென்ஸ் வந்து அதோட கூடுதலில் 1/9 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அது ரெண்டுத்தோட எல்சிஎம் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ 2 நம்பர் எப்பவுமே தெரியாதுன்னா நம்ம எக்ஸ் ஒய்னு வச்சுப்போம். ஸோ அதே மாதிரி இங்கேயும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இதோட வேல்யூ தான் வந்து 45. நெக்ஸ்ட் ஒன் வந்து அதோட டிஃப்ரென்ஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் என்ன சொல்கிறாங்கன்னா அதோட கூடுதலில் இந்த 45ல் 1ல் 9 பங்கு அது சாரி 9ல் 1 பங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கேன்சல் பண்ணும்போது நமக்கு 5ன்னு கிடைக்கும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து 45, எக்ஸ் மைனஸ் ஒய் வந்து 5. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 45, எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 5. ஸோ இதை சால்வ் பண்ணும்போது ஒய் கேன்சல் ஆகிட்டு ஆட் பண்ணும்போது 2x ஈக்குவல் டு 15 கிடைக்கும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு 25 இருக்கும். ஸோ எக்ஸ் 25னா ஒய் என்னவா இருக்கும்னா நம்ம போய்ட்டு எதுலேயே ஒரு வேல்யூவில் சப்ஸ்டிட் பண்ணுவோம். இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 45ல எக்ஸ் 25 சப்ஸ்டிட் பண்ணால் y ஈக்குவல் டு 20ன்னு கிடைக்கும். இப்போ இது ரெண்டுத்துக்கும் வந்து எல்சிஎம் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ 20, 25 இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 5, 4, 5. ஸோ இதுக்கு மேலே இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அப்போ மல்டிப்ளை பண்ணணும்னா 5 into 4 into 5 ஈக்குவல் டு 100ன்னு கிடைக்கும். ஸோ எல்சிஎம் வேல்யூ 100. அப்படின்னா அந்த ரெண்டு நம்பரோட எல்சிஎம் வேல்யூ என்னன்னா 100ன்னு நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் 5th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா LCM and HCF of two number is 45 and 3 and their respectively அதோட சம் வந்து 24. அதோட கூடுதல் வந்து 24ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அந்த ரெண்டு நம்பரோட வித்தியாசம் என்னன்னு கேட்குறாங்க, டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதில் டைரெக்டாக நம்ம இதில் வச்சு ஆன்சர் பண்ணிடலாம். LCM HCF வச்சு எப்படின்னா இப்போ 45 and 3ன்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ எந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் 24 வரும் அது வந்து மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 3 தான் இருக்கணும். ஓகேங்களா? ஏன்னா HCF வந்து 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அது வந்து
3 மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 3 தான் இருக்கும். ஸோ 24 நம்ம ஆட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா அதை பிரிச்சோம்னா எப்படிலாம் பிரிக்கலாம்? இப்போ 19, 5ன்னு பிரிக்கலாம். ஸோ அப்படி பிரிச்சீங்கன்னா அதோட HCF எல்சிஎம் போடும்போது நமக்கு வந்து 45ம் கிடைக்காது. எல்சிஎம்மும் 3யும் கிடைக்காது. ஸோ மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 3ல இருக்கணும். அப்படின்ற நம்பர் பார்த்தீங்கன்னா 15, 9. ஸோ இந்த 2 நம்பருக்கு HCF எடுத்தா தான் 3 கிடைக்கும். அதோட எல்சிஎம் கண்டுபிடிக்கும்போது தான் 45 கிடைக்கும். ஸோ இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஷார்ட்டா பார்த்து போடுற மாரியானது. ஸோ இல்ல ப்ரொசீஜர் படி போடணும்னா கொஞ்சம் லென்த்தா போகும். அது எப்படின்னு சொல்றேன் பாருங்க. இப்போ எல்சிஎம், HCF குடுத்துருக்காங்க. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் 2 எண்களோட ம் பெருக்கல் பலன் தான் வந்து எல்சிஎம் இன்டு HCFன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 2 நம்பர நம்ம எக்ஸ், ஒய்ன்னு வச்சுக்கலாம். ஸோ எல்சிஎம் இன்டு HCF ஓகேங்களா? ஸோ ஈக்குவல் டு 45 இன்டு 3. ஸோ 45 இன்டு 3 யோட வேல்யூ 135. ஸோ இது எதோட வேல்யூனா எக்ஸ், ஒய்யோட வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் பிளஸ் ஒய் கொடுத்துருக்காங்க. அதோட வேல்யூ என்னன்னா 24ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் இதை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஹோல் ஸ்கொயர் போட்டிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 2xy நமக்கு ஃபார்முலா கிடைக்கும். ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் வேல்யூ வந்து 24ன்னு இருக்கு. ஸோ 24 ஸ்கொயரோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 576 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் 2xy. நமக்கு xyயோட வேல்யூ தெரியும் 135. அப்போ 2xyனா 270. அப்போ நம்ம எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 576 மைனஸ் 217 கிடைக்குமா? ஸோ 576லேருந்து 270 மைனஸ் பண்ணால் நமக்கு வந்து 306ன்னு கிடைக்கும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயரோட வேல்யூ தான் 306. இப்போ இதுலேருந்து நம்ம எக்ஸ் மைனஸ் ஒய் எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்க்கலாம். எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2xy. ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயரோட வேல்யூ தான் 306ன்னு கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். not 306 minus 2xy. 2x ஓட வேல்யூ என்னன்னா 270. ஸோ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணும்போது 36 கிடைக்குது. ஸோ அந்த இது வந்து எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் மைனஸ் ஸ்கொயர் இன்சைட் போனால் ரூட் ஆகும். ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் வந்து 6ன்னு கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரியும் போடலாம். இல்லை ஆப்ஷன்ஸ் வச்சு கொஸ்டின்ஸில் கேட்டிருக்கிறத வச்சு கொஞ்சம் அஸ்யூம் பண்ணி அந்த மாதிரி கண்டுபிடிச்சும் போடலாம். இதுதான் இதுக்கான ப்ரொசீஜர். ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய்யோட வேல்யூ 6. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 6:4:10ன்னு ஒரு ரேஷியோ இருக்குது. அந்த ரேஷியோவை பர்சன்டேஜில் மாற்ற சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ டோட்டல் பர்சன்டேஜ் என்ன? ஒரு பர்சன்டேஜ்னு சொன்னாலே நமக்கு 100 தான். ஓகேங்களா? ஸோ அப்படின்னா 100 டிவைடட் பை என்ன ரேஷியோ இருக்குது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 6 + 4 + 10 போட்டிங்கன்னா 20ன்னு கிடைக்கும். ஸோ 100 டிவைடட் பை 20யோட வேல்யூ என்னன்னா 5. ஸோ அப்படின்னா ஒரு ரேஷியோவோட வேல்யூ வந்து 5. அப்போ 6 ரேஷியோவாக இருந்தால் 6 × 5 30%, 4 × 5 20%, அடுத்து லாஸ்ட்டில் 10 × 5 வந்து 50%. ஸோ பர்சன்டேஜில் மாற்றும்போது 30%, 20%, 50%ன்னு நமக்கு வேல்யூ கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா 7th கொஸ்டின் 280% ஆஃப் 3940 வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ 39 எப்பயுமே ஒரு வேல்யூவோட பர்சன்டேஜ் கேட்குறாங்கன்னா அந்த வேல்யூவோட பர்சன்டேஜ் மாற்றி சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ இந்த வேல்யூவோட பர்சன்டேஜ் என்னன்னா 3940. இதோட வேல்யூ வந்து 100%. நமக்கு கேட்குறத வந்து மல்டிப்ளை பண்ணணும் 280%. ஸோ கேட்குறது 280%, அதால் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிடலாம். இந்த ஜீரோவுக்கு இங்கே இருக்கிற ஒரு ஜீரோவையும், இந்த ஜீரோவுக்கு இங்கே இருக்கிற ஒரு ஜீரோவையும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ரிமைனிங் இருக்குது 394 × 28. ஸோ அதை போட்டிங்கன்னா 11,032 கிடைக்கும்.
ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். எப்பயுமே ஒரு வேல்யூவோட பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ண சொல்லி கேட்டாலும் சரி, டிக்ரீஸ் பண்ண சொல்லி கேட்டாலும் சரி தான். அந்த பர்சன்டேஜ் கேட்குற பர்சன்டேஜை மல்டிப்ளை பண்ணணும். அந்த வேல்யூவோட பர்சன்டேஜ் டிவைட் பண்ண போட்டுருணும். இப்போ சப்போஸ் 3940ங்கிறது ஒரு 80% அப்படின்னா அதோட 150% கண்டுபிடிங்கன்னு சொன்னாங்கன்னா 3940வோட 80% சொல்லியிருக்கிறதுனால அது கீழே 18 போடணும். 150 மல்டிப்ளை பண்ணணும். இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 280% ஆஃப் 3940 சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால 3940 டிவைட் பை 100 இன்டூ 218 நம்ம போட்டிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து 8th கொஸ்டின் போயிடலாம். 8th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 1 hour 45 மினிட்ஸுங்கிறது ஒரு நாளில் எத்தனை சதவீதம்னு கேட்டிருக்காங்க, எத்தனை பர்சன்டேஜ்னு சொல்லி. இப்போ 1 hour 45 மினிட்ஸ் அதை வந்து நம்ம மினிட்ஸில் பார்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஸோ 1 hour 45 minutes equal to 1 hour 45 minutes equal to 1 hourல 60 minutes, இது ஒரு 45 minutes அப்படின்னா 105 மினிட்ஸ்னு கிடைக்கும். இப்போ ஒன் டேவுக்கு எத்தனை மினிட்ஸ்னு பார்க்கணும். ஒன் டேவுக்கு 24 hours இன்ட்டு 60 மினிட்ஸ். ஓகேங்களா. ஸோ இப்போ இதுலேருந்து தான் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். டோட்டல் வேல்யூ வேணும், அதை எப்பவுமே கீழே போட்டுக்கணும். ஸோ 24 இன்ட்டு 60 இதுதான் கீழே. ஓகேங்களா. மேலே வந்து என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதோட பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும், அதை வந்து மேலே போட்டுக்கணும் 105. ஸோ பர்சன்டேஜ்ங்கிறதுலாம் இன்ட்டு 100. இப்போ கேன்சல் பண்ண வேண்டியதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டா நமக்கு வேல்யூ வந்து கிடச்சிரும். ஸோ 5 வந்து 3 போட்டிங்கன்னா 35. ஸோ 35 இன்ட்டு 5 போட்டிங்கன்னா 175 டிவைட் பை 24ன்னு கிடைக்கும். ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 7.291% இந்த வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய்னு 2 பேர் இருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து 2 டைலர்ஸ் இருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்னா வாரத்துக்கு 550 ரூபா சம்பளமாக வாங்குறாங்க. ஒய்யோட சம்பளத்தோட 120% எக்ஸ் வந்து சம்பளமாக வாங்குறாரு. அப்படின்னா ஒய்யோட வார சம்பளம் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ 2 பேருமே சேர்ந்து என்ன வாங்குறாங்கன்னா 550. ஸோ அதை அப்படியே எழுதிக்கலாம். ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 550. ஓகேங்களா. இப்போ ஒய்யோட சேலரிங்கிறது 100% இருந்தால் அவரோட 120% யார் வாங்குறாங்கன்னா எக்ஸ்ன்றவர் வாங்குறாரு. ஸோ ஒய்யோட 120% தான் எக்ஸ் வாங்குறாரு. அப்படின்னா எக்ஸோட வேல்யூவை கொண்டு போயிட்டு இதில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் பை 100 இன்ட்டு 120. நம்ம கேன்சல் பண்ண வேண்டியதை கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இங்கே 6 இங்கே 5 அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 6 ஒய் டிவைட் பை 5. இந்த வேல்யூ கொண்டு போய் நம்ம இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ 6y டிவைட் பை 5 ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 550. இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா 11y டிவைட் பை 5னு கிடைக்கும், ஈக்குவல் டு 550. அப்போ y ஈக்குவல் டு 550 இன்ட்டு 5 டிவைட் பை 11 கேன்சல் பண்ணிங்கன்னா 50ன்னு இருக்கும். அப்போ ஒய்யோட வேல்யூ 250. ஸோ அப்படின்னா ஒய் வந்து எவ்வளோ சேலரி வாங்குறாருன்னா 250 ருபீஸ் வாங்குறாரு. ஓகேங்களா. ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் வந்து கொஸ்டின் நம்பர் 10. இப்போ 2 நம்பரோட சம் வேல்யூ என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா 2490. ஸோ அதனால எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 2490ன்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு நம்பரோட 6.5%, இன்னொரு நம்பரோட 8.5% ஈக்குவல்னு சொல்றாங்க. அப்படின்னா அந்த 2 நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்போ எக்ஸோட எக்ஸ் பை 100 இன்ட்டு 6.5%. ஏன்னா எதை கண்டுபிடிக்கணுமோ அதால் மல்டிப்ளை பண்ணிக்கணும், அதோட பர்சன்டேஜ் வேல்யூ கீழே போட்டுக்கணும்னு சொன்னேன். ஓகேங்களா. ஸோ ஈக்குவல் டு ஒய்யோட 8.5%க்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 100ஐயும் இந்த 100ஐயும் கேன்சல் பண்ணிடலாம்.
இப்போ எக்ஸ் அந்த சைடு ஏதாவது ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். ஒய் அந்த சைடு வச்சுக்கலாம், இல்ல எக்ஸ் அந்த சைடு வச்சுக்கலாம். எது வேணாலும் நீங்க வச்சு போட்டீங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 8.5 டிவைடட் பை 6.5 இன்ட்டு ஒய்ன்னு கிடைக்கும். ஸோ மேலேயும் கீழேயும் 10ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 85 டிவைடட் பை 65 ஒய். ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 17 கிடைக்கும். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 13 5ஆல் கேன்சல் பண்ணும். அப்படின்னா 17y டிவைடட் பை 13. இதுதான் எக்ஸோட வேல்யூ. இப்போ இந்த வேல்யூ கொண்டு போய் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. எக்ஸோட வேல்யூ என்னன்னா 17y டிவைடட் பை 13 சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 2490. இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா 13yன்னு இருக்கும். ஸோ 13y ப்ளஸ் 17y போட்டிங்கன்னா 30y டிவைடட் பை 13 ஈக்குவல் டு 2490. இப்போ ஒய்யை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு ரிமைனிங்லாம் அந்த சைடு கொண்டு போயிடுங்க. y equal to 2490 into 13 divided by 30. 0 to 0 cancel பண்ணிடலாம். ரிமைனிங் இருக்கிறது 8 இங்க ஒரு 3. ஸோ y equal to 83 into 13 கிடைக்கும். ஸோ அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா 1079 கிடைக்கும். 1079 ஒய்யோட வேல்யூ. இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். 2490லேருந்து 1079 மைனஸ் பண்ணிடுங்க. மைனஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 1411 கிடைக்கும். ஸோ அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 11th ஒன். ஸோ ஒருத்தர் வந்து 6% சேவிங்ஸ் ஆஃப் சேலரி ஆஃப் ஏ பர்சன் இஸ் 3000, ஃபைண்ட் இஸ் ஆக்சுவல் சேலரி. ஸோ 3000ங்கிறது 6%ன்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவல் சேலரிங்கிறது 100%. ஸோ எப்பயுமே அந்த ஒரு வேல்யூவோட பர்சன்டேஜ் கீழே போட்டுக்கணும். கேட்குற பர்சன்டேஜ் மல்டிப்ளை பண்ணிக்கணும்னு சொன்னா. ஸோ அப்படின்னா 3000 டிவைடட் பை 6% இன்ட்டு 100%. நமக்கு 100 தான் தேவை. ஸோ 16 13 அடிச்சிங்கன்னா 5, இந்த 2 0க்கு 2 0. ஸோ 500 இன்ட்டு 100ன்னு போட்டிங்கன்னா 50,000 கிடைக்கும். ஸோ அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி. இதான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 12. இப்போ ஒரு பிரெட்டோட வேல்யூ 25% இன்க்ரீஸ் ஆகுது. இதுக்கு முன்னாடி 300 பிரெட் வாங்கினா அதே அமௌண்ட்டில் இப்போ எத்தனை பிரெட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்குறாங்க. இது ரொம்ப சிம்பிளாக போட்டுடலாம். இப்போ அந்த பிரெட்டோட ஒரிஜினல் ரேட் வந்து ஒரு 100 ருபீஸ்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு முன்னாடி 300 பிரெட் வாங்கியிருக்காரு. அப்போ ஒரு பிரெட்டோட வேல்யூ 100 ருபீஸ்னா 300 பிரெட்டோட வேல்யூ எவ்வளோவா இருக்கும்? 300 போட்டிங்கன்னா 30,000 கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ ஒரு பிரெட்டோட வேல்யூ 25% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ 100 ருபீஸ்லேருந்து 25% இன்க்ரீஸ் ஆனால் என்னவாகும்? 125 ருபீஸ் ஆகும். ஸோ இப்போ அதே 30,000 ரூபாய் வச்சு தான் வாங்கணும். ஆனால் ஒரு பிரெட்டு 125 ரூபா. அப்படின்னா எத்தனை பிரெட் வாங்கலாம்னு கேட்குறாங்க. அப்படின்னா 30,000 டிவைடட் பை 125ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 214 கிடைக்கும். கேன்சல் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஆன்சர் வந்து 214 கிடைக்கும். ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 13 பாருங்க. 2x ஈக்குவல் டு 3y ஈக்குவல் டு 4zன்னு இருக்கு. அப்படின்னா x is to y is to zோட ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கு என்னன்னா டைரக்டா ஆப்ஷன்லேருந்து போயிடுங்க. அப்போதான் ரொம்ப ஈஸி. இருக்கிற ஆப்ஷனை சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க 3:4:6ன்னு இருக்கு. ஸோ எக்ஸுக்கு 3, ஒய்க்கு 4, இசட்டுக்கு வந்து 6. இப்படியே சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. 2 × 3 6, 3 × 4 12ன்னு கிடைக்கும். 6 ஈக்குவல் டு 12 வராது. ஸோ அப்படின்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணல. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஆப்ஷன் பிக்கு போங்க. எக்ஸுக்கு 4, ஒய்க்கு 6, இசட்டுக்கு 3 சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ 2 × 4 8, 3 × 6ன்னு போட்டிங்கன்னா 12ன்னு கிடைக்கும். அப்படின்னா இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணல. நெக்ஸ்ட் ஒன் வந்து சி போங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கு 6, ஒய்க்கு 4, இசட்டுக்கு 3. ஸோ 2 × 6 போட்டிங்கன்னா 12, 3 × 4ன்னு போட்டிங்கன்னா 12, 4 × 3ன்னு போட்டிங்கன்னா 12. ஸோ மூணுமே ஈக்குவலாக வருது. அப்படின்னா ஆப்ஷன் சி தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் ஆப்ஷன்லேருந்து போகிறது தான் ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 14. இப்போ x to y-யோட வேல்யூ வந்து 2:1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ x² - y² is to x² + y² வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. x-ஓட வேல்யூ இங்கே 2, y-யோட வேல்யூ 1. இப்போ x to y ஈக்குவல் டு 2:1ன்னு கொடுத்தாலே x-ஓட வேல்யூ 2னும் y-யோட வேல்யூ 1ன்னு எடுத்துக்கணும். இப்போ டைரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணுங்க. x² 4, y² 1.
ரேஷியோ எக்ஸ் ஸ்கொயர்னா 4 + 1. ஸோ 4 - 1 3, 4 + 1 5. ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். 3:5 ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் ஒன் வந்து கொஸ்டின் நம்பர் 15. ஸோ விச் இஸ் தி பிக்கஸ்ட் ரேஷியோன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் ஒரு ரேஷியோவும் டிவைட் பண்ணி தான் பார்க்கணும், வேறு வழி இல்லை. இப்போ 2:3னா 2/3ன்னு எடுத்துக்கணும். ஸோ 2/3யோட வேல்யூ என்னன்னு பார்க்கணும். 2/3யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.66. அடுத்து 3/5ஓட வேல்யூ என்னன்னு பார்க்கணும். 3/5ஓட வேல்யூ 0.6. அடுத்தது 4/7ஓட வேல்யூ என்னன்னு பார்க்கணும். 0.57. நெக்ஸ்ட் ஒன் வந்து 5/8ஓட வேல்யூ என்னன்னு பார்க்கணும். பார்த்தீங்கன்னா 0.625. இப்போ இதில் எது பெருசுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பெருசுன்னு பார்க்கும்போது 0.6, அதை விட பெருசு வந்து 0.66. ஸோ எல்லாத்தோட பெருசு வந்து 0.66 தான். அதோட ரேஷியோ என்னன்னா 2:3. ஸோ அப்படின்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. இதான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா A/B = 4:1. ஸோ முதல்ல சொன்ன மாதிரி தான். இதில் வந்து ஏவோட வேல்யூ 4, பியோட வேல்யூ 1. அப்படியே கொண்டு போய் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. √4/1 ப்ளஸ் √b-ஓட வேல்யூ 1, a-ஓட வேல்யூ 4. 4க்கு ரூட் எடுத்தா 2. ஸோ 2/1 போட வேண்டாம், வச்சுக்கலாம். அடுத்து √1க்கு 1, √4க்கு வந்து 2. √4ஓட வேல்யூ 2. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளேஷன் பண்ணிங்கன்னா 2 × 2 4, 4 + 1 5. ஸோ 5/2 அப்படின்னா ஆப்ஷன் ஏ. ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். ஸோ 675 ருபீஸ் இருக்குது. அதை வந்து 4:5:6ன்னு பிரிக்க சொல்கிறாங்க. ஸோ ஒரு அமௌண்ட் கொடுத்து ரேஷியோ கொடுத்து அதை பிரிக்க சொன்னாங்கன்னா ரேஷியோலாம் ஆட் பண்ணி அந்த அமௌண்ட்டில் டிவைட் பண்ணுங்கள். அப்படின்னா 675 டிவைடட் பை ரேஷியோ ஆட் பண்ணிங்கன்னா 4 + 5 9, 9 + 6 வந்து 15. ஓகேங்களா. ஸோ 675 டிவைடட் பை 15 போட்டு பாருங்கள் என்ன கிடைக்கும்னு பாருங்கள். 45 கிடைக்குது. நான் கால்குலேட்டரில் போட்டு பார்த்து சொல்கிறேன், நீங்கள் டைரெக்டாக கேன்சல் பண்ணி பார்த்து போட்டு பாருங்கள். ஸோ 40 ஒரு ரேஷியோட வேல்யூ வந்து 45. அப்படின்னா 4:5:6ன்னு இருக்குது. 4 ரேஷியோட வேல்யூ 180. ஸோ 4 × 45ன்னு போடணும். ஸோ 5 × 45 போட்டிங்கன்னா 225. அடுத்தது 6 × 45 போட்டிங்கன்னா 217 கிடைக்கும். ஸோ அப்படின்னா ஆப்ஷன் டி தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 18 பாருங்கள். 2 நம்பரோட சம் வேல்யூ கொடுத்துருக்காங்க. 40, டிஃப்ரென்ஸ் 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா அதோட ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து அந்த 2 நம்பர் என்னன்னு தெரியணும். அது தெரிஞ்சால் தான் நம்ம போட முடியும். அந்த 2 நம்பரை கண்டுபிடிக்கணும்னா x + y = 40, x - y = 4. ஸோ இதான் அவங்க கொடுத்துருக்குது. இந்த 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுங்கள். y கேன்சல் ஆகிடும். ஸோ 2x = 44ன்னு கிடைக்கும். அப்போ x = 22. x 22வாக இருந்தால் y என்னவாக இருக்கும்? கண்டிப்பாக 18ஆக தான் இருக்கும். y = 18. ஏன்னா 40லேருந்து 22 மைனஸ் பண்ணிட்டா 18 கிடைக்கும். ஸோ இப்போ இதோட ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஸோ 22:18 போட்டிங்கன்னா காமனாக என்ன எடுக்கலாம்? 2 காமனாக உள்ள எடுத்துடலாம். அப்போ 11:9 கிடைக்கும். அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 19 பாருங்க. ஒரு குறிப்பிட்ட அசலானது 8% வட்டி விகிதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 3 மடங்காகும்னு சொல்லியிருக்காங்க. இது சிம்பிள் இன்ட்ரெஸ்டா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மென்ஷனே பண்ணல. அப்படின்னா இதை நீங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் எடுத்துக்கணும். கொஸ்டினில் மென்ஷனே பண்ணலன்னா அது எப்பவுமே நீங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் எடுத்துக்கணும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா குறிப்பிட்ட அசல், ஏதோ ஒரு அசல், அது என்னன்னே தெரியல. ஸோ அதனால பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 100ன்னு நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா. ஸோ அசியூம் பண்ணிக்கிறேன். சரி 100 வேணாம், நீங்கள் 1ன்னு வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். ஸோ 1ன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆரோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. R = 80%. அடுத்து எத்தனை வருஷத்துல 3 மடங்காகுன்னு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் ஒருத்தர்கிட்ட ஒரு அமௌண்ட் கொடுக்குறீங்க. ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த அமௌண்ட்டை நீங்கள் ரிட்டர்ன் வாங்கும்போது அசல் ப்ளஸ் வட்டி, பிரின்சிபல் அமௌண்ட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டையும் சேர்த்து தான் வாங்குவீங்க. ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க. எத்தனை வருஷத்துல 3 மடங்கு ஆகணும்? 3 டைம்ஸ் ஆகணும். அப்படின்னா அது என்ன அர்த்தம்னா அதில் வந்து பிரின்சிபல் அமௌண்ட்டு ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுமே சேர்ந்துருக்கு.
ஸோ 3 மடங்கு ஆகுது. பிரின்சிபல்ங்கிறது ரூ. 1. அப்போ 3 மடங்குனா ரூ. 3. ஓகேங்களா? ஸோ அப்போ இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ ஸோ பிரின்சிபலுக்கு 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ 2ன்னு கிடைக்கும். ஸோ 1 இந்த சைடு வரும்போது மைனஸ் ஆயிடுது. இப்போ ஃபார்முலா என்னன்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு பிஎன்ஆர் பை 100 ஈக்குவல் டு ஐ. ஸோ இதுதான் இதுக்கான ஃபார்முலா. பியோட வேல்யூ என்னன்னு வச்சிருக்கோம்? 1ன்னு வச்சிருக்கிறோம். என்னோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அதை அப்படியே வச்சுக்கலாம். ஆரோட வேல்யூ 8ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டிவைடட் பை 100 ஈக்குவல் டு ஐயோட வேல்யூ 2. இப்போ நமக்கு 8/100 இருக்குல்ல, அது இந்த சைடு கொண்டு போனா 100/8ன்னு மாறும். ஸோ n ஈக்குவல் டு 2 இன்ட்டு 100 டிவைடட் பை 8. டூ இன்ட்டு 8. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணுறீங்க. இங்கே 2 இங்கே 4 400 கேன்சல் பண்ணால் 25 கிடைக்கும். ஸோ அப்படின்னா n ஈக்குவல் டு 25. ஸோ 25 வருஷத்தில் அந்த அமௌண்ட்டு ட்ரிபிள் ஆகும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் பிக்கு வந்து 1ன்னு வச்சு போட்டாலும் சரி, 2ன்னு வச்சு போட்டாலும் சரி, 5 உங்களுக்கு என்ன நம்பர் பிடிச்சிருக்கோ வச்சு போட்டு பாருங்க, கரெக்டாக வரும். இப்போ n வந்து 25 தான் கிடைக்கும். ஸோ என்ன கரெக்டாக நீங்கள் இதில் அப்ளை பண்ணணும்னா, பிரின்சிபல் அமௌண்ட் என்ன கொடுக்குறீங்களோ பி ப்ளஸ் ஐ அதோட 3 மடங்காக இருக்கணும். அப்படி போட்டால் மட்டும்தான் ஆன்சர் கரெக்டாக வரும். ஏன்னா கொஷினில் அந்த மாதிரியான கண்டிஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது நம்பர் வச்சு உங்களுக்கு இந்த ஆன்சர் தான் கிடைக்கும். 25 இயர்ஸ். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அசலானது 3 இடத்தில் 7/6 மடங்காகும் எனில் அதன் வட்டி விகிதம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அசல் அது இதில் என்னன்னே தெரியல, என்ன அசல்னே தெரியல. அது 7/6 மடங்காகும்னு சொல்லிட்டாங்க. ஸோ 7/6 மடங்கு ஆகுதுன்னா 3 வருஷத்தில் n ஈக்குவல் டு 3. ஸோ பி ப்ளஸ் ஐ. ஸோ இதுதான் வந்து 7/6 டைம்ஸ் பிரின்சிபல் அமௌண்ட் வந்து பி ஈக்குவல் டு பின்னு வச்சுக்கிட்டா பிரின்சிபல் அமௌண்ட்டில் 7/6 டைம்ஸ் ஆகுது. அப்படின்னா ஆரோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இப்போ பி ப்ளஸ் ஐயோட இதுலேருந்து தான் நம்ம போட போகிறோமே. பி அப்படி வச்சுக்கிறோம். ஸோ பிரின்சிபல் வேல்யூ அதை அப்படியே வச்சுக்கிறோம். ஐ இருக்குல்ல, இந்த ஐயோட ஃபார்முலா என்ன? பிஎன்ஆர் பை 100 ஈக்குவல் டு 7/6 ஆஃப் பி. இப்போ இது ரெண்டுத்துலேருந்து காமனாக பிரின்சிபல் பி வேல்யூவை காமனாக வெளில எடுத்துட்டா 1 ப்ளஸ் ஏன்னா ஆரோட வேல்யூ என்னோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஆரோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கும். ஸோ 3 இன்ட்டு ஆர் பை 100 ஈக்குவல் டு 7/6 டைம்ஸ் ஆஃப் பி. ஸோ பி இந்த சைடில் இருக்கிற பி ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இப்போது இந்த சைடு 7/6 மட்டும் இருக்கும். இந்த +1 இந்த சைடு வந்தால் -1 ஆகிடும். ஸோ 3 இன்ட்டு ஆர் டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 7/6 -1. ஸோ ஆர் இந்த சைடு வச்சுட்டு ரிமைனிங் அந்த சைடு கொண்டு போயிடுங்க. 7/6ல் 1 மைனஸ் பண்ணிட்டா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது நமக்கு வந்து 1/6ன்னு கிடைக்கும். ஸோ ஆர் ஈக்குவல் டு 1/6 இன்ட்டு 100/3ன்னு கிடைக்கும். ஸோ அந்த 6ல் 2 டைம்ஸ் கேன்சல் பண்ணால் 3 இருக்கும். இங்கே வந்து 15 இருக்கும். ஸோ மேலே 50 கீழே 9. இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ 50ல் எத்தனை 9 இருக்குன்னு பார்க்கணும். 5 டைம்ஸ் இருக்கும். ரிமைனிங் அதாவது 5 டைம்ஸ்னால் 45 இருக்கும். ஸோ 50ல் 45 போனால் ரிமைனிங் 5, இந்த 9 அப்படியே போட்டுக்கணும். ஸோ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் 5/9%. ஸோ ஆப்ஷன் பி இதுதான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, simple interest on a sum of money is 1/25. The principal and number of years is equal. The rate of interest per annum. ஓகேங்களா? ஸோ என்னோட வேல்யூவும் ஆரோட வேல்யூவும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. எப்படி எழுதலாம்னா வச்சுக்கோங்களேன். ஸோ n ஈக்குவல் டு ஆர். ஓகேங்களா? அடுத்தது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஐ ஈக்குவல் டு 1/25 டைம்ஸ் ஆஃப் பிரின்சிபல் அமௌண்ட் இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு ஐயோட ஃபார்முலா என்னன்னா பிஎன்ஆர் பை 100 ஈக்குவல் டு 1/25 டைம்ஸ் ஆஃப் பி. இங்கே என்னோட வேல்யூ ஆரோட வேல்யூ ஈக்குவல். ஸோ அதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா? ஸோ அப்படின்னா பி இன்ட்டு x² டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 1/25 டைம்ஸ் ஆஃப் பி. ஸோ இந்த சைடில் இருக்கிற பி இந்த சைடு இருக்கிற பி கேன்சல் ஆகிடும். ஸோ x² ஈக்குவல் டு 100 டிவைடட் பை 25. ஓகேங்களா? இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 4 கிடைக்கும். அப்போ x ஈக்குவல் டு 2ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ x ஈக்குவல் 2ன்னு என்ன அர்த்தம்னா இயர்ஸ் வந்து 2 இயர்ஸ் தான், ஆரோட வேல்யூ 2 தான். ஸோ
n ஈக்குவல் டு 2 ஆரோட வேல்யூ 2 இருக்கும்போது பிரின்சிபல் அமௌண்ட் என்னன்னு கிடைக்குதுன்னா 1/25 டைம்ஸ் ஆஃப் பிரின்சிபல் அமௌண்ட் கிடைக்குது. இப்போ 4 இயர்ஸ்க்கு என்ன ஆகும்னு கேட்குறாங்க. 2 இயர்ஸ்க்கு 1/25 டைம்ஸ் ஆஃப் பினா 4 இயர்ஸ்க்கு ஸோ ஒரு வருஷமும் சேமாக தான் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதே 1/25 டைம்ஸ் ஆஃப் பி தான் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 2 டைம் ஆட் பண்ணணும். அப்படின்னா டோட்டலாக 4 வருஷத்தில் 2p டிவைடட் பை 25. ஸோ 2p டிவைடட் பை 25 அமௌண்ட் வந்து எவ்வளோ கிடைக்குன்னா இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ கிடைக்கும் தொகைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அமௌண்ட்டுன்ட்டு அப்படின்னா என்ன பண்ணணும்னா p + 2p பை 25ன்னு போடணும். ஸோ p ப்ளஸ் ஏன்னா இன்ட்ரெஸ்ட் வேல்யூ ஆட் பண்ணணும். அதுதான் அமௌண்ட்டுக்கான வேல்யூ. ஸோ p + 2p பை 25ன்னு போட்டிங்கன்னா 27p டிவைடட் பை 25ன்னு கிடைக்கும். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1.08 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ பிரின்சிபல் அமௌண்ட்டோட 1.08 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டாக. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 22 என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. 3 வருஷத்தில் 815 ஆகுது, 4 வருஷத்தில் 854 ஆகுது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ங்கும் போது ஒரு வருஷமும் சேமாக தான் இன்க்ரீஸ் ஆகும். 4 இயர்ஸில் 854, 3 இயர்ஸில் 815. ஸோ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிட்டா இன்க்ரீஸ் ஆன வேல்யூ தான் இதோட இன்ட்ரெஸ்ட் வேல்யூ. ஸோ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 39 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஒரு வருஷமும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சேமாக தான் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து செகண்ட் இயருக்கு வரும்போது 39 ரூபா, அது செகண்ட் எல்லாமே 39 ரூபா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3 வருஷத்தில் 815 கிடைச்சிருக்கு. ஸோ 3 வருஷத்தில் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோவா இருந்திருக்குன்னா 39 இன்ட்டு 3ன்னு போட்டிங்கன்னா எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 117 கிடச்சிருக்கும். ஸோ அப்படின்னா 3 வருஷத்துக்கு 117 ரூபா இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்கு. டோட்டல் அமௌண்ட் 815 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ 815லேருந்து 117 மைனஸ் பண்ணிங்கன்னா 698ன்னு கிடைக்கும். ஸோ அப்படின்னா அதான் அதோட மூலத்தொகை, அதாவது பிரின்சிபல் அமௌண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 23 பாருங்க. இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கொஸ்டின். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா PNR by 100 தான் ஃபார்முலா. ஸோ 3100 ரூபாய்க்கு 4 வருடம், 4 வருடத்திற்கு கிடைக்கும் குறிப்பிட்ட தனி வட்டி விகிதத்தில் கிடைக்கிற அமௌண்ட்டு 2900 ரூபாய்க்கு அதே வருஷம் 4 வருஷத்தில் கிடைக்கிற அமௌண்ட்டை விட 40 ரூபாய் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால ப்ளஸ் 40 கொடுத்துருக்காங்க. இப்போ அப்படியே சால்வ் பண்ணிங்கன்னா நமக்கு ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 2 0க்கு 2 0 கேன்சல் 2 0க்கு 2 0 கேன்சல் 31 × 4ன்னு போட்டிங்கன்னா 124, 124 ஆர்னு கிடைக்கும். இந்த சைட் பார்த்தீங்கன்னா 29 × 4 போட்டிங்கன்னா 116 ஆர் ப்ளஸ் 14 கிடைக்கும். ஸோ 116 இந்த சைடு நல்லா மைனஸ் ஆகும். 8 ஆர் ஈக்குவல் டு 14 கிடைக்கும். அப்போ ஆர் ஈக்குவல் டு 40/8 வந்து 5% கிடைக்கும். இதுதான் ஆன்சர் வந்து 5%. இப்போ கொஸ்டின் நம்பர் 12 பாருங்க. ஒருத்தர் வந்து 6000 ரூபாய் பேங்க்ல டெபாசிட் பண்றாரு, ஆனால் 5 வருஷம் கழிச்சு 7500 ரூபாய் வாங்குறாரு. அப்படின்னா என்ன மீனிங்னா அந்த 7500 ரூபாயில பிரின்சிபல் பிளஸ் அமௌண்ட் ரெண்டுமே சேர்ந்து இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ பிரின்சிபல் ஈக்குவல் டு 6000, பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 7500. அப்போ இன்ட்ரெஸ்டோட வேல்யூ என்னவா இருக்குன்னா 1500 இருக்கும். என்னோட வேல்யூ 5 கொடுத்துருக்காங்க, ஆரோட வேல்யூ தான் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு ஃபார்முலா என்னன்னா PNR by 100 ஈக்குவல் டு ஐ. அப்படியே இந்த வேல்யூலாம் கொண்டு வந்து இதை சப்ஸ்டிட் பண்ணுங்க, நமக்கு ஆரோட வேல்யூ கிடச்சிடும். பிரின்சிபல் அமௌண்ட் 6000, என்னோட வேல்யூ 5, ஆரோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும், டிவைடட் பை 100 ஈக்குவல் டு இன்ட்ரெஸ்ட் வந்து 1500 ரூபாய். இப்போ 2 ஜெய்பர் இருக்குது, 2 ஜெய்பர் கேன்சல் பண்ணிடலாம். அப்படின்னா ஆர் ஈக்குவல் டு 1500 டிவைடட் பை 6×5 30, ஸோ 300. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 5ன்னு கிடைக்கும். அப்போ
rate of interest equal to 5%. ஆப்ஷன் சி தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு விடுமுறைன்னு இருக்குது. இது ஆண்டுக்கு ஒரு முறை டைப்பிங் மிஸ்டேக் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. அசல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 7500 ரூபாய். ஆரோட வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4%. என்னோட வேல்யூ வந்து 2 years. அப்படின்னா கூட்டு வட்டி கிடைக்கும் மதிப்புன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஃபார்முலா என்னன்னா அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் ஆஃப் 1 + r/100 ஹோல் பவர் n. இதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வச்சும் போடலாம், வேற ஒரு மெத்தட்லையும் போடலாம். எப்படின்னா இப்போ 7500 ரூபாய்க்கு 4% எவ்வளோ கண்டுபிடிக்கும். ஸோ 10%ன்னு கேட்டாங்கன்னா ஒரு வேல்யூக்கு லாஸ்ட் நம்பருக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. 10%னா இப்போ 750. 1%ன்னு கேட்டாங்கன்னா லாஸ்ட்ல இருக்கிற 2 ஸ்தானத்துக்கு முன்னாடி, ஓகேங்களா, 2 டிஜிட்டுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இதுக்கு 1% என்னன்னா 75 ரூபாய். ஓகேங்களா, அப்போ 1% 75 போனா 4% எவ்வளோ இருக்கும்? 2% 150, 4% 300 ரூபாயா இருக்கும். அப்போ 7500 ப்ளஸ் ஒரு 300 போட்டுக்கோங்க, 7800ன்னு கிடைக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல. ஓகேங்களா, ஸோ செகண்ட் இயர் போகும்போது அதே மாதிரி தான் திரும்ப 4% ஆட் பண்ணணும். இதில் என்னன்னா இப்போ 1%ன்னு பார்க்கும்போது 78 ரூபாய். அப்போ 4%னா என்னவா இருக்கும்? ₹312 கிடைக்கும். ஸோ 312 இது கூட ஆட் பண்ணிங்கன்னா 2 1 1 ரிமைனிங் 1. ஸோ 8112 ரூபா கிடைச்சிருக்கு. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போது 8112லேருந்து 7500 மைனஸ் பண்ணிங்கன்னா 612 கிடைக்கும். அப்போ இதுதான் இதுக்கான ஆன்சர். இப்போ ஃபார்முலா படி போட்டிங்கன்னா பின்ற இடத்துல 7500. ஸோ 1 + ஆரோட வேல்யூ 4/100 ஹோல் பவர் 2. ஓகேங்களா, இதுதான் இதுக்கான ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ 4 இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 25 கிடைக்கும். 25 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா 26/25 கிடைக்கும். ஹோல் ஸ்கொயர் இதெல்லாம் 2 டைம் எழுதணும். ஸோ 7500 இன்ட்டு 26/25 இன்ட்டு 26/25 கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே 3ன்னு வரும். 2 0 அப்படியே போட்டுக்கலாம். அப்புறம் 25 300 முடிச்சோம்னா 12ன்னு கிடைக்கும். ஸோ 26 இன்ட்டு 26 இன்ட்டு 12ன்னு போட்டிங்கன்னா 8112 கிடைக்கும். அப்போ இந்த மாதிரி சொன்னோம்னா 612 நமக்கு டேரெக்டாக ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் இயர்லிக்கு ஒன்ஸ் வந்து நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அனுப்பிடலாம். ஆஃப் இயர்லிக்கு ஒன்ஸ்னு சொன்னாலே நம்ம என்ன பண்ணணும்னா ஆரோட வேல்யூவை பாதியாக குறைச்சிக்கணும், என்னோட வேல்யூ டபுள் ஆகிக்கணும். ஓகேங்களா, இப்போ ஆரோட வேல்யூ என்ன 10% இருக்குது. 10ல் பாதி 5%. இது 1.5 வருஷம் இருக்குது அப்படின்னா 3 இயர்ஸ் வச்சுக்கலாம். ஓகேங்களா, அப்படியே 24,000க்கு 5% போட்டிங்கன்னா 10%ன்னு சொல்லும்போது நான் லாஸ்ட் நம்பருக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் வச்சுன்னு சொன்னேன். அப்போ 2400. அப்போ 5%ங்கும் போது 2400 பாதி அதுதான் 5%, 1200. இது வந்து ஃபர்ஸ்ட் இயருக்கு ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 25,200 கிடைக்கும். இப்போது செகண்ட் இயருக்கு அதே மாதிரி தான் லாஸ்ட் நம்பருக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க, 10% கிடைக்கும். 2520 கிடைக்கும். 2520ல் பாதி போட்டிங்கன்னா 1260 கிடைக்கும். ஸோ 1260 இதை ஆட் பண்ணுங்க. 1260 ப்ளஸ் 25,200 போட்டிங்கன்னா 26,460 கிடைக்கும். இப்போ இது வந்து செகண்ட் இயருக்கு, அதாவது 1.5 வருஷம் தான் கொடுத்துருக்காங்க. நான் என்ன சொன்னேன்னா ஆஃப் இயர்லி ஒன்ஸுங்கிறதுனால 1.5 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. 1.5 வருஷத்தை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 இயர்ஸ் கிடைக்கும். அதனால தான் தேர்ட் டைம் போடுறேன். இப்போ 26,460ல் 60க்கு என்ன கண்டுபிடிக்கணும்? இதுக்கு ஒரு 5% என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதே மாதிரி தான் லாஸ்ட் நம்பருக்கு மேலே ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. 2,646ன்னு கிடைக்கும். அதில் பாதி தான் 5%. அதில் பாதி எவ்வளோனா 1323. 1323. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க.
26,460 27,783 கிடைக்கும். ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா கூட்டு வட்டின்னு தான் கேட்டிருக்காங்க. அதாவது இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து டோட்டல் அமௌண்ட். ஓகேங்களா? ஸோ டோட்டல் அமௌண்ட் என்ன 27,783. அதுலேருந்து பிரின்சிபல் வேல்யூ 24,000 மைனஸ் பண்ணீங்கன்னா 3,783 கிடைக்கும். இதுதான் இதுக்கான ஆன்சர். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்லிக்கு ஒன்ஸ், ஓகேங்களா? குவார்ட்டர்லிக்கு ஒன்ஸ் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்காக போடுறாங்க. காலாண்டுக்கு ஒரு முறை. காலாண்டுக்கு ஒரு முறைனா ஒன்றும் இல்லை, 9 மந்த்ஸ்னு இருக்கா, 9 மந்த்ஸ் வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க. குவார்ட்டர்லின்னு என்ன 4, அதாவது ஒரு ஒரு இதில் 4 பங்கு, 4ல் ஒரு பங்குன்னு அர்த்தம். அதனால் 4ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 9 இன்ட்டு 4ன்னு போட்டிங்கன்னா 36 மந்த்ஸ் கிடைக்கும். 36 மந்த்ஸ்னால் எத்தனை வருஷம்? 4 இயர்ஸ்னு கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்தது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 16% கொடுத்துருக்காங்க. அதை என்ன பண்ணணும்? 4ஆல் டிவைட் பண்ணிக்கணும். ஸோ 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 4% கிடைக்கும். ஸோ இயர்ஸ் வந்து 4ன்னு கிடச்சிருக்கு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4% கிடச்சிருக்கு. இப்போ அப்படியே என்ன பண்ணணும்னா 4 டைம் வந்து நம்ம 4% ஆட் பண்ணிகிட்டே போகணும். இது போன சம் மாதிரி தான், கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக போகும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 15,625க்கு ஃபஸ்ட்டு 4% என்னென்னு கண்டுபிடிச்சி ஆட் பண்ணணும். ஸோ 1% கண்டுபிடிச்சிங்கன்னா லாஸ்ட்டு 2 ஸ்தானத்துக்கு முன்னாடி புள்ளி வச்சுக்கலாம். 156.25 கிடைக்கும். அதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 625 கிடைக்கும். அதுதான் வந்து ஃபஸ்ட் இயருக்கான 4%. ஓகேங்களா? ஸோ 625 15,625 கூட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 16,250ன்னு கிடைக்கும். இப்போ அதே மாதிரி தான் இதில் வந்து திரும்ப 4% கண்டுபிடிக்கணும். இது வந்து ஃபஸ்ட் இயர். இப்போ செகண்ட் இயருக்கு 16,250 கூட 4% என்ன, லாஸ்ட் 2 ஸ்தானத்துக்கு முன்னாடி புள்ளி வச்சிங்கன்னா 162.5ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? அதை என்ன பண்ணணும்? 4ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க, 650 கிடைக்கும். இதுக்கு ஆட் பண்ணிங்கன்னா 008961. ஸோ 16900. இது வந்து செகண்ட் இயர். ஆனால் அங்கே கொடுத்துருக்கிறது 9 மந்த் தான். நம்ம குவார்ட்டர்லிங்கிறதுனால நம்ம 4 டைம் கண்டுபிடிக்கிறோம். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இயரில் வச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன். மற்றபடி இந்த 1 இயருங்கிறது என்னன்னா 3 மாசமாக தான் சொல்லிட்டு போகணும். சாரி, தப்பாக சொல்லிட்டேன். 9 × 4 36ன்னு போடுறோம்ல, 36/12னா 3 இயர்ஸ் தான் வரும். ஓகேங்களா? ஸோ 3 இயர்ஸ் தான். ஸோ 3 டைம்ஸ் கண்டுபிடிச்சா போதும். நான் 4 இயர்ஸ்ன்னு சொல்லிட்டேன், இது 3 இயர்ஸ் தான். இப்போ நம்ம வந்து 2 இயர்ஸ்க்கு வந்து 16,900 கண்டுபிடிச்சிருக்குமா? இப்போ 16,900, அதுக்கு வந்து 16,900, அதுக்கு வந்து 4% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். 3 இயர்ஸ், அதாவது 3 டைம்ஸ் கண்டுபிடிச்சா போதும். ஏன்னா 36 மந்த்துங்கிறது 4 இயர்ஸ் இல்லை, நான் தப்பாக போட்டுட்டேன், 3 இயர்ஸ் தான். ஸோ இப்போ இதில் வந்து லாஸ்ட் 2 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சிங்கன்னா 169 கிடைக்கும். இந்த 169ங்கிறது 1%. ஓகேங்களா? ஸோ அதோட 4% எவ்வளோன்னு பார்த்தா போதும், 676. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிங்கன்னா 17,576. ஸோ இதுதான் ஃபைனல் அமௌண்ட்டு. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் கேட்குறாங்க. ஸோ 17,756ல் 15,625 மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 1,951ன்னு கிடைக்கும். ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். ஸோ குவார்ட்டர்லின்னு கேட்டாங்கன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும், இன்ட்ரெஸ்ட்டை 4ஆல் டிவைட் பண்ணிக்கணும். ஆஃப் இயர்லின்னு கேட்டாங்கன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம இந்த மெத்தடில் போட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்து ஃபைனலி கிடச்சிரும். இப்போ கொஸ்டின் நம்பர் 28 பாருங்க. கூட்டு வட்டியில் பெறும் தொகை 2 வருஷத்துல 3 மடங்கு ஆகுது, 2 இயர்ஸ்ல 3 டைம்ஸ் ஆகுது. ஓகேங்களா? இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இது ரொம்ப சிம்பிளா போட்டுடலாம். இந்த இயர்ஸை மட்டும்
இப்போ 2 இயர்ஸ்னு இருக்கா? எதுல ஸ்டார்ட் ஆகுதோ அதோட மல்டிப்ளிகேஷனா எழுதிட்டு போங்க. 2 இயர்ஸ்னா நெக்ஸ்ட் 4 இயர்ஸ், 4க்கு அப்புறம் 6 இயர்ஸ், அதுக்கப்புறம் 8 இயர்ஸ். ஓகேங்களா? அதே மாரி தாங்க 3 டைம்ஸ்ன்னு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா மட்டும் இந்த ரூல் அப்ளை பண்ணணும். 3 டைம்ஸ்ன்னு குடுத்துருக்காங்களா? 3 டைம்ஸ்னா 3 × 3 9 டைம்ஸ், 9 × 3 27 டைம்ஸ், 27 × 3 81 டைம்ஸ். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? 27 மடங்காக எத்தன வருஷம் ஆகும்? 27 மடங்காக 6 வருஷம் ஆகும். சப்போஸ் இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டா இருந்தா, இயர்ஸ் வந்து எப்பவுமே சேம் தான். ஸோ நீங்க இயர்ஸ மட்டும் அதோட மல்டிப்ளிகேஷன்ல எழுதிக்கிட்டே போங்க. இந்த எத்தன டைம் ஆகுதுன்றாங்கல்ல, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா தான் இந்த மெத்தட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டா இருந்தா, இப்போ 3 டைம்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல. 4 இயர்ஸ்ல என்னவாகும்னா 4 டைம்ஸ் ஆகும். அடுத்து 5 டைம்ஸ் ஆகும் 6 இயர்ஸ்ல. 8 இயர்ஸ்ல 6 டைம்ஸ் ஆகும். ஆனா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல அத மல்டிப்ளை ஆயிட்டே போகும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல 1 1 ஆட் ஆயிட்டே போகும். இதான் இதுக்கான டிஃபரன்ஸ். ஸோ இந்த மாரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஷார்ட்டா டக்குன்னு போட்டுடலாம். இந்த மெத்தட் பார்த்துக்கோங்க. பண்ணுங்க கொஸ்டின் பாருங்க. ஒருத்தர் வந்து 5% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல 2 இயர்ஸ்க்கு ரூ. 8000 வந்து ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல டெபாசிட் பண்றாரு. அப்படின்னா 2 வருஷம் கழிச்சு அவர் எவ்வளோ அமௌண்ட் வாங்குவார்ன்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிளா போட்டுடலாம். இப்போ 8000 ஃபர்ஸ்ட் இயர்ல எவ்வளோ 5% கண்டுபிடிக்கணும். 10%னா லாஸ்ட் டிஜிட்டுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் வச்சுக்கணும். 1%னா லாஸ்ட் 2 டிஜிட்டுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் வச்சுக்கணும். இப்போ 5% கேட்குறாங்க. அதனால லாஸ்ட் டிஜிட் முன்னாடி பாயிண்ட் வச்சா 800ன்னு கிடைக்கும். 800ங்கிறது 10%. அதுல பாதி 400. அப்படின்னா 5%னா 400. ஆட் பண்ணீங்கன்னா 8400. இது வந்து ஃபர்ஸ்ட் இயர். இப்போ செகண்ட் இயருக்கு போகணும். ஏன்னா 2 வருஷம் கொடுத்துருக்காங்க. மறுபடியும் இது கூட ஒரு 5% ஆட் பண்ணணும். 10%ங்கும் போது 840. அதுல பாதி 420. ஆட் பண்ணீங்கன்னா 028 8820. ஸோ அப்படின்னா ஒரு 2 இயர்ஸ்ல 8820 ரூபா வாங்குவாரு. இதான் இதுக்கான ஆன்சர். லாஸ்ட் கொஸ்டின் வந்து ரெக்கார்ட் ஆச்சா என்னன்னு சரியா தெரியல. அதனால திரும்ப சொல்லிடுறேன். இப்போ 800 அமௌண்ட் வந்து 5%ல 882 ஆகும். எத்தனை வருஷம் ஆகும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 10%ங்கும் போது 80 ரூபா. 5%ங்கும் போது அதுல பாதி 40 ரூபா. ஆட் பண்ணா 814 கிடைக்குது. நமக்கு 882 வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே போகணும். இப்போ 840ங்கிறது 1 இயருக்கு. இப்போ செகண்ட் இயருக்கு போகும்போது 10% இது 84. அதுல பாதி வந்து 42. அதை ஆட் பண்ணும்போது 882 கிடைக்கும். ஸோ 882ங்கிறது 2 இயர்ஸ்ல கிடைச்சிருக்கு. அப்படின்னா 2 இயர்ஸ்ல நமக்கு வந்து 882 கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் கொஸ்டின்ஸு. இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் குரூப்பில். நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.